நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழச் செய்வேன் என்று தாவீது சங்கீதம் 101:6 கூறுகின்றார். ஆம் அன்பானவர்களே, நான் சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து எனது வாழ்க்கையை தொலைத்துவிட்டு இப்பொழுது பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறேனே என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுக்குரிய காணொளிதான் இது. ஆம், நம் அன்பர் இயேசுவை பாருங்கள். அவர் யாரோடு வாழ்ந்தார்? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவர்களோடா? இல்லை, படிப்பறிவு இல்லாதவர்களோடும் ஏன் பாவிகளோடும் கூட தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர்களை மாற்றினார். அதே இயேசு இன்றும் உயிரோடு இருக்கின்றார். அன்பானவர்களே, கவலையை விட்டுவிட்டு, ஆண்டவரே, இதோ நான் தெரியாமல் செய்துவிட்டேன், நான் அவர்களோடு சேர்ந்திருக்க கூடாது, ஆனால் அறிவின்மையினால் நான் அப்படி சேர்ந்து விட்டேன் அப்பா, தயவு செய்து என்னை மன்னித்து விடும். இப்பொழுது இந்த சிக்கலில் மாட்டியிருக்கக்கூடிய என்னை நீர் நிச்சயம் விடுவிக்க வேண்டும் என்று உமக்கு முன்பாக நான் வந்து நிற்கின்றேன். என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே என்று நீங்கள் கதறும் பொழுது, இறந்து போய் கிடந்த லாசருவுக்கு உயிரை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் மறு வாழ்வை கொடுப்பார். ஆமேன், கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்பானவர்களே, ஏன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்றீர்கள்? இப்பொழுதே ஆண்டவருடைய பாதத்தை பிடியுங்கள், கதறுங்கள், செய்த பாவத்திற்காக மன்னிப்பை வாங்குங்கள். நிச்சயம் நீங்கள் மறுவாழ்வு அடைவீர்கள். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.